ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் உள்ளே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, இப்பொழுது முதல் பேச்சாளராக, ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய டைமிங் நம்மளால கொடுக்க முடியாது, அதனால வரக்கூடிய டைமிங் நம்ம எல்லாருமே ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசிய பிறகுதான் இந்த மாலை நிகழ்ச்சி கருத்தரங்கு நிகழ்வு செய்ய இருக்கின்றது. அதனால அது எல்லாருமே நம்ம அந்த டைமிங்குள்ளார முடிச்சு கொடுத்தாதான் நமக்கு சிறப்பாக இருக்கு. ஏன்னா அடுத்த நிகழ்வு கருத்தரங்கு ஆரம்பிக்கிறதுக்கும் அடிப்படை மாணவர்களுக்கு, முதுநிலை மாணவர்களுக்கும், தாந்திரிக மாணவர்களுக்கும் இன்று மாலை 5 மணிக்கு மேல அவங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது இனிதே இந்த கருத்தரங்க நிகழ்வு நம்முடைய பவளக்கண்ணன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா நவமணி சண்முகவேலையா, நவமணி சண்முகவேலையா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் என் இனிய மதிய நேர வணக்கங்கள். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்கள், ஜோதிட துறை சார்ந்த ஆன்றோர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். என் தாயே தமிழே, உன்னை வணங்கி என் சிற்றுரைக்குள் செல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? அதாவது எப்பயுமே கூட்டங்கள் நிறையா இருக்கும்போது சில பேர் எனக்கும் மேலே உள்ளவங்க நிறையா பேர் பேசணும், எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும், நேரம் இருக்கணும், காலம் சூழல் கருதி பேசணும். எதை வேணாலும் பேசலாமா, எப்படி வேணாலும் பேசலாமா அப்படிங்கிறது கிடையாது. அது கருத்து சரி உள்ள விஷயங்களாக இருக்கணும். ஜோதிடம் படிக்கக்கூடிய உங்களை மாதிரி உள்ள மாணவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். பொதுவாக நான் மேடையில் பேசுவது எப்போதும் முடிஞ்ச வரைக்கும் பஞ்சாங்கம் தான் பேசுவேன், எனக்கு அதுதான் தெரியும். நிறைய இடங்கள்ல நான் அதுதான் பேசுவேன். ஆனால் பேசின ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்குவோம். பஞ்சாங்கத்தில் முதல் விஷயம் நாள், கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இப்ப நாளை பத்தி சொல்லும் போது வாரத்தை சொன்னால் ஆயுள் கூடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சான்ஸ்கிரிட்ல சொல்லும் போது அத வாராத் ஆயுஷ் வர்தனம் அப்படிங்கிற. வர்தனம் அப்படின்னா என்ன? வர்தனம்னா பழகுதல் அல்லது நீட்டித்தல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்ப கிழமையை சொன்னால் ஆயுள் நீட்டிக்கும், இல்லாட்டி நீட்டிக்கிறதுக்கு உண்டான பயிற்சியை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது. சரி, ஆயுளை சொல்லும் போது நம்ம 12 கட்டத்துக்குள்ளர 8ஆம் பாவத்தை எடுத்தோம்னா ஆயுள்னு சொல்றோம். அதே மாதிரி ஆயுள் காரகன் அப்படின்னு வரும்போது சனியை பார்க்கிறோம். அப்ப வெறும் கிழமையை மட்டும் சொன்னால் போதுமா, ஆயுள் நீட்டிப்பு வந்துருமா அப்படின்னா அது சற்று அப்போ ஒவ்வொரு வீட்டினுடைய நடைமுறைகள் இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்கு. அந்த காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்றதோட அந்த கிரகங்களுக்கு காரகத்துவங்கள் இருக்கு. அந்த காரகத்துவத்துடைய செயல்பாடுகளை நாம நமக்குள்ள இன்பில்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவர் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காருன்னு அர்த்தம்.
அவர் உதாரணமா சாதாரணமாக ஒரு ஒரு 10 மணிக்கு ஆபீஸ் போறவருங்க, ஒரு 7 மணிக்கு எந்திரிப்பாரு, குளிச்சு கிழிச்சிட்டு 8 மணிக்கு சாப்பிட உட்காருவாரு, 9:30 மணிக்கு வண்டி எடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னால் அவரோட வாழ்நாள் முழுவதும் இந்த ரொட்டீன் ஒர்க்கை தான் அவர் மேற்கொள்ள முடியுமே தவிர அவர் வாழ்வில் ஒரு வளர்ச்சியை இருக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்ப ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவன் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சாதாரணமா சொல்றோம் சூரியன் உதயமாகிறது அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் சூரிய உதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5:40 இருந்து 6:20 இந்த குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். இன்னும் நம்ம ஆள்லாம் வந்து ரொம்ப தெளிவா, இப்ப நம்ம 4 நாளைக்கு முன்னாடி கூட புத்தாண்டுன்னு கொண்டாடணும். ஆனால் நமக்கு புத்தாண்டுங்கிறது சித்திரை 1 தான். சித்திரை 1 தான் சூரியன் வந்து சரியான கிழக்கு திசையில உதிக்கும். அதில் இருந்து ஒரு 4 மாதங்கள், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி 1 வரும்போது அது வடகிழக்கு மூலைக்கு போயிடும். பிறகு திருப்பி ஐப்பசி 1க்கு திருப்பி கிழக்குக்கு வரும். திருப்பி அங்கிருந்து ஐப்பசியில இருந்து ஐப்பசி, மார்கழி, தை, மாசி, தை மாசம், மாசி, பங்குனி, திருப்பி இந்த பக்கம் வந்துடும், தென்மேற்கு பகுதியில் வந்துடும். அப்ப பழையபடி சித்திரை 1க்கு வரும். சரியா சூரியன் வந்து கிழக்கு பக்கம் உதிக்கிறது அப்படிங்கிறது வந்து சித்திரை மாசம் மட்டும்தான். இன்னும் கூட அதை வந்து நம்ம இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்துல நாளை வந்து கணக்கீடு பண்றதுல மார்ச் 21 சரியா பகலும் இரவும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி செப்டம்பர்லயும் இருக்கும். இந்த ஒரு 6 மாதங்களுக்கு இருப்பதான் சூரிய உதயம், அதாவது பகல் பொழுதும் இரவு பொழுதும் சரிபாதியாக இருக்கும். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரங்கள் இருக்கும். அப்ப இந்த அளவீடுகள் வித்தியாசம் வருது, இந்த சூரியனுடைய உதிப்பை வச்சு தான் சொல்றோம். அப்ப சூரியன் உதிக்கிறது வந்து இந்த டைம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி சூரியன் மறைவு அப்படிங்கிறது 5:40 இருந்து 6:10 வரைக்கும் இருக்கும். அது வந்து சூரியன் செட், சன்செட் அப்படின்னு சொல்றோம். ஆனால் வேதத்தில் அதை என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் உதயம், சூரியன் மறைவு அப்படிங்கிறதோட சொல்லதோட சூரியன் they have joined the duty அப்படிங்கிறான். இங்கிலீஷ் டெக்ஸ்ட்ல சொல்லும் போது சன் they have joined the duty, அவர் தன்னோட பணியை செய்யறதுக்காக வேண்டி கிளம்பிட்டார் அப்படிங்கிறான். அப்ப டியூட்டி டைம் அப்படின்னா ஒருத்தருக்கு 10 மணி ஆபீஸ்ல இருக்கணும் அப்படின்னா 10 மணிக்கு அவர் கரெக்டா இருக்கணும். அப்ப சூரியன் வந்து தன்னோட பணியை செய்வதற்காக வேண்டி கிளம்பிட்டார் அப்படின்னு சொன்னா அவரு ஒரு சாரட் வச்சிருப்பார். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சூரியனோட ரதம் பார்த்தீங்கன்னா சூரியன் ரதத்துல நிக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி சாரதிங்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி தான் ஒன்று இருக்கும். அது யாருன்னு இன்னும் பல பேருக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து விசுவலேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு வீல் தான் இருக்கும். இன்னொரு பக்கம் வீல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ரொம்ப பளிச்சுன்னு தெரியக்கூடியது 7 குதிரைகள் மட்டும் தெரியும். ஆனால் அந்த தேர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சூரியனோட ரதத்துக்கு 2 வீல்ல ஒரு சாரட், அந்த சாரட்டுக்கு ஒரு வீல் தான் இருக்கும், ஒரு பக்கம் வீல் இருக்காது. 7 குதிரைகள் இழுத்துட்டு போறது தெரியும். அந்த நடுவுல இருக்கிற சாரதி சொன்னேன் இல்லையா, அவர் பெயர் வந்து பூஷா. பூஷா, அந்த பூஷாங்கிற தேவதை தான் சூரியனோட ரதத்துக்கு சாரதி. அந்த சாரதியை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாரதிக்கு இந்த இடுப்பு பகுதியும் தொடைப்பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, சரியா ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த இடத்துல வந்து வெட்டுப்பட்டு கால்கள் 2 இருக்காது. பொதுவா
ஒரு சாரட் வண்டி ஓட்டுறதாக இருந்தால் 2 கால்களையும் தொங்க போட்டு அவர் அந்த குதிரையினுடைய லகான பிடிச்சு சாரதி தேரை செலுத்துவார். ஆனால் இந்த பூஷாங்கிற தேவதைக்கு அந்த 2 கால்களும் இருக்காது. அந்த கால்கள் இல்லாத அந்த தேவதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருந்த பகுதி தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மை மாதிரி இருக்கும். அதனுடைய அடிப்பகுதி அந்த பட்டக்ஸ் பகுதி சீட்டிங் ஆகிற ஏரியா அப்படி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதால ஸ்டெடியா ஒரு இடத்துல அந்த சாரதியால உட்கார முடியாது. அந்த பேஸ்லெஸ்ஸா இருக்கிறதுனால இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆடிக்கிட்டே இருக்கக்கூடிய சாரதி கையில 7 குதிரைகள் பூட்டிய தேர் கையில இருக்கு. அந்த குதிரைக்கு ஒரு வீல் தான் இருக்கு. அந்த குதிரையில எந்த விதமான கம்ஃபர்ட் ஜோனும் பாதிக்கப்படாம ஆதித்யனை செலுத்திட்டு போகணும். சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறைவுக்குள்ள இந்த யூனிவர்ஸ் பூராத்தையும் சுத்தி திருப்பி சாயந்தரம் அவரை கொண்டு வந்து வீட்டில் விட்டுணும். அப்ப அந்த சாரதியோட பணி எவ்வளவு கடினமான பணியாக இருக்கும். இதோட இன்னொரு டேஞ்சரான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 7 குதிரைகள் இழுத்துட்டு போற அந்த கயிறு கடிவாளம் இருக்கு இல்லையா, அந்த 7 கடிவாளங்களும் கடிவாளங்கள் இல்லை. 7 சர்ப்பங்கள். சர்ப்பங்களுடைய வால் பகுதி குதிரையினுடைய கழுத்து பகுதியில் மாடி இணைக்கப்பட்டிருக்கும். அந்த சர்ப்பத்தினுடைய கழுத்து பகுதி இந்த பூஷா கையில் இருக்கும். 7 குதிரைகள் இழுத்துட்டு போற வேகம் என்ன வேகம் இருக்கும்? அந்த சர்ப்பம் எவ்வளவு ஸ்டிஃபா பிடிச்சிருக்கணும் அவரு. ஆனால் அந்த சர்ப்பத்தை அமுக்கி பிடிச்சா கடிக்கும். அதை லூஷா விட்டா 7 குதிரைகளும் தடுமாற்றமாகி ஓடும். அப்ப என்ன லாவகம் இருக்கும்? புரியுதா யாருக்காவது? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, புரியலையா? சரி. அந்த 7 குதிரைகளையும் அவர் ரொம்ப அழுத்தியும் பிடிக்க முடியாது, லூசாவும் விட முடியாது. அந்த பூஷாங்கிற தேவதை தான் ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை. இங்க யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரம் இருக்கீங்க? போட்டோ கலைஞர். கையால் செய்யக்கூடிய அத்தனை திறமைகளையும் இவங்க கண்ணை கட்டிட்டு கூட செய்வாங்க. உண்டா இல்லையா? ரேவதி நட்சத்திரக்காரன்ட்ட பொதுவா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், கன்னிராசி சித்திரை நட்சத்திரம்னா அவங்க கைவினை கலைஞர்கள் அப்படிம்போம். ரேவதி அதோட ரொம்ப இது, கண்ணை கட்டிட்டு செய்ய சொன்னா கூட அவங்களால செய்ய முடியும். ரேவதிக்கு உண்டான திறமை அனைத்து திறமைகளும் உண்டு. அப்ப ஒரு கிழமையினுடைய அதிதேவதையினுடைய அந்த கேரக்டரை நம்ம எப்ப இன்பில்ட் ஆகிறோமோ அப்ப நமக்கு எல்லா விஷயங்களும் சாஸ்வதமாகும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த குதிரையில ஓட்டி அவர் காலையில கிளம்பி சாயந்தரம் வராரு. அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கிருத்திகை உத்திராடத்தில் பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சப்தமி திதியில பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இவங்க எல்லாருமே காலையில எந்திரிக்கிறத போஸ்ட்பான் பண்ணவே கூடாது. அலாரம் 6:20 வச்சிருப்பாங்க. அலாரம் 6:20 அடிக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி 10 நிமிஷம் படுத்துருவான். அவன் வாழ்க்கையில சுவிட்சத்தவே பார்க்க முடியாது. காலையில சூரிய உதயம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவன் சூரிய நமஸ்காரம் பண்ணானா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய அடைய முடியாத வெற்றிகளை பூராத்தையும் கூட அடைவான். அதே மாதிரி அவனுக்கு அன்றாட வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில இருக்கு சிக்கலான பணிகள் இருக்கு இல்லையா, அந்த பணிகளை அந்த நேரத்தில் எடுத்து செஞ்சாங்கன்னு சொன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும்.
ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. நம்ம எடுத்த உடனே என்ன சொல்லிடுறோம், கிழமைகள் 7 அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமையா வேண்டாம், சனிக்கிழமையா வேண்டாம், கிழமைகளை பூராத்தையும் ஒதுக்கிடுறோம். மற்ற கிழமைகள்லாம் நல்ல கிழமை தானா? சரி, செவ்வாய்க்கிழமை நம்ம வேண்டாங்கிறோம். நார்த் இந்தியன் பூரா அதை தாராளமாக செய்யலாம். அடுத்து சனிக்கிழமை, செவ்வாய் சனி குருட்டு நாள்னு எந்த காரியத்தையும் செய்யறது இல்லை. சனிக்கிழமை குருட்டு நாள், அன்னைக்கு தவிர்த்துறது. சரி, சனியினுடைய இது நம்ம எடுத்த உடனே சொல்றோம் இல்லையா, சனியில ஒரு காரியம் செஞ்சா அது தொடரும்ங்கிறோம். அப்ப நல்ல காரியம் செஞ்சா தொடரும்ல, கெட்ட காரியம் செஞ்சா தானே வராது. நல்ல காரியம் செய்யும்போது அப்ப நீங்க நித்தம் நல்ல காரியம் செஞ்சா சனிக்கிழமையும் சேர்த்துக்கலாம்ல. அப்ப இதே மாதிரிதான் ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயங்களும் மூடு மந்திரமாகத்தான் இருக்கு. எதையும் தெளிவா சொல்லல. புரியுதுங்களா? தெளிவா சொல்லலைங்கிறதுல அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. காலையில அவர் தொட்டியம் பெரியசாமி ஐயா பேசினார், அவ்வளவு அழகா பேசினார். எந்தெந்த விஷயம் எப்படி எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத ரொம்ப அழகா பேசினார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. போகக்கூடாத ஆட்கள் கையில போயிடக்கூடாது, அது தவறுதலாக பயன்பற்ற கூடாது அப்படிங்கறதுக்காண்டி மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால ஜோதிடத்தை படிக்கிறவங்க சும்மா 2 கிளாஸ் போயிட்டு 4 கிளாஸ் போயிட்டு இதெல்லாம் ஜோதிடம் வந்துரும் நினைச்சீங்கன்னா வராது. ஜோதிடத்தை படிக்கணும், பயிற்சி பண்ணணும், தொடர் முயற்சி இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால்தான் ஜோதிடம் வரும். ஜோதிடம் இன்னைக்கு படிச்சுட்டு இப்போ வகுப்புக்கெல்லாம் வருவாங்க, மாஞ்சி 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 உட்காந்து நோட்ஸ் எடுப்பான். சாயந்தரம் ஆனவனை தூக்கி விட்டெறிஞ்சிடுவான். அடுத்த கிளாஸுக்கு வரும்போது அதே நோட்டை எடுத்துட்டு வருவான். போன கிளாஸ்ல என்னையா சொல்லி கொடுத்தோம், இதை சொன்னமே அப்படின்னா, அப்படியா சார் சொல்லி கொடுத்தீங்களா சார் அப்படின்பா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, தொடர் முயற்சி இருக்கணும். எஸ் இல்லை சார் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சொல்லுவான், ஜோதிடம்னா எனக்கு வெறி சாரும்பா. ஜோதிடத்தை படிக்கிறதுக்கு வெறியெல்லாம் தேவையில்லை, வேரியெல்லாம் தேவையில்லை. பயிற்சி இருந்தா போதும், தொடர் முயற்சி இருந்தா போதும். சின்ன சின்ன சிங்கிள் ஸ்டெப்பா வைங்க, பெரிய சாதனைகளை செய்யலாம். நாங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் டிப்ளமா படிச்சு, டிகிரி படிச்சு, பிஜி படிச்சு கூட எங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் பலன் சொல்ல தெரியாது. ஏன்னா படிக்கிற படிப்பு அஸ்ட்ராலஜி வேற, பிராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி வேற. நீங்க லேர்னிங் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜி வேற, பிரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி வேற. நீங்க நிறைய விஷயங்களை அதை புரிஞ்சுட்டு செய்யணும். நீங்க புரியுறது மாதிரி நான் சொல்றேன்னு சொன்னா சொல்றேன். ஆர்டிஓ ஆபீஸ்ல போனா சொல்றான் 8 போட சொல்றான். 8 போடுறதுக்கும் வண்டி பழகிறதுக்கு என்ன இருக்கு? நமக்கு வாழ்க்கைக்கு எங்கேயாவது அது பயன்படுதா? ஆனா 8 போட்டாதான் லைசன்ஸ் தரான். அது மாதிரி தான் ஜோதிடம் படிக்கணும்னா அடிப்படையான விஷயங்களை படிக்கணும், நிறைய படிக்கணும், ஆரம்பத்திலிருந்து படிக்கணும். சும்மா போனோன்னா இன்னைக்கு 4 கிளாஸ் போன சார் அப்படிங்கிறது இல்லை, முறைப்படி படிங்க. நீங்க டிகிரி வாங்குங்க, எல்லாம் வாங்குங்க, வாங்கினா கூட பலன் சொல்றதுக்குன்னு சில முறைகள் இருக்கு, சில மெத்தட் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நீங்க படிச்சதை பூராத்தையும் ஏப்பா 8 கூட 8லே இருக்கிறான்ப்பா உனக்கு ஆயில் கெட்டிப்பான்னு சொல்லணும், இன்னொன்னு இல்லாட்டி ஆயிலே மோசம்னு சொல்லணும். இதை நீங்க சொன்ன கிளையண்ட் உங்ககிட்ட திருப்பி வருவானா? பேர் சொல்லிடுவான். அவர்கிட்ட போனா கெட்டதாவே சொல்றாரியாம்பா, நல்லதே சொல்ல மாட்டேங்கிறாரும்பா. ஸோ அப்படி கிடையாது. அப்ப எந்த விஷயத்தை சொல்லணும், எந்த விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நீங்க ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி படிச்சாதான் வரும். ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி படிக்கலைன்னா அது வராது. எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவோம் சாமதான பேத தண்டம்ங்கிறது மாதிரி கால தேச வர்த்தமானம் இதெல்லாம் அனுசரிச்சு ஜோதிடம் அனுமானமாகத்தான் சொல்லப்படணுங்கிறான். ஜோதிடத்தை முடிந்த முடிவுகளாக சொல்லக்கூடாது, ஜோதிடத்தை அனுமானமாகத்தான் சொல்லணும் அப்படிங்கிறான். அப்ப அனுமானமாக சொல்லணும்னு சொன்னாலுமே அதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதை இப்படித்தான் செய்யணும், இது இப்படி போகணும். ஒரு பொருத்தம் பார்க்கிறோம்னா இன்னொரு ஜோதிடர் எவன் இந்த ஜோதிடத்தை இப்படி பார்த்தான் பொருத்தம் பார்த்தான் அப்பதெல்லாம் சொல்லவே கூடாது. நீங்க உங்க பாணியில நீங்க பாருங்க. அதனால முழுசும் கற்றறிஞ்சிட்டு தான் இந்த தொழிலுக்கு வரணுமா அப்படிங்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கோங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தெரியலையா கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு அனுபவபூர்வமாக அந்த விஷயங்களை கத்துட்டு செயல்படுங்க. ஃபீஸ் வாங்குங்க, சும்மா எல்லாம் ஜோதிடம் பார்க்காதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றது அதுதான், ஜோதிடம் சும்மா பார்க்காதீங்க. வந்தான் போனா நான் சொன்னேன்,
அட்லீஸ்ட் ஒரு 11 ரூபா வாங்க, 21 ரூபா வாங்க, 51 ரூபா வாங்க, நாளடைவில் கூட்டிக்கிட்டே போங்க. அப்போ உங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் வரும். நம்ம 51 ரூபா கொடுத்துருக்கான், நம்ம சொன்னது சரியா இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்து உங்களோட தேடுதல் இன்னும் அதிகமாகும். தேடுதல் அதிகமாகனா அடுத்த தடவை 100 ரூபா ஃபீஸ் வாங்குவீங்க. 100 ரூபா வாங்குறவன் 200 ரூபா வாங்குவான், 200 ரூபா வாங்குறவன் 500 ரூபா வாங்குவான். ஸோ இப்படி உங்களுடைய தொடர் முயற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியுங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஏன்னா நான் சில இடங்கள் வெளியே கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் கூட உடனடியாக ஐயா உங்களுடைய தலைமையில் நடந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அதை சிறப்பான வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர், ரொம்ப ஒரு பாசமிக்க நபர். ஒரு டாக்டரேட் படித்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட தன்னுடைய அனுபவத்தை அடிப்படையாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய நபர் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் கருத்துக்களை தெரிவித்தார். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரதோஷத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இதுல நிறைய பேர் கை தட்டுறதே இல்லை, என்ன காரணம்னு தெரியல. அவர் சொல்ற கருத்தை பிடிக்கலன்னு சொல்லி கை தட்டலைங்களா, இல்ல பிடிச்சிக்கல அப்படின்னு அமைதியா மெய் சிலத்து இருக்கிறேன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இன்னொரு முறை நீங்க கை தட்டுங்க, பக்கத்தாளுங்களும் கை தட்டுறதுக்கு உற்சாகம் கொடுத்துரும். ஓகே, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை நாள்